இன்னைக்கு நம்ம சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் சிக்கன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கோங்க. நம்ம இதுல தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு செய்ய போறோம். க்ளீன் பண்ணிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்க சிக்கன் 1/2 கிலோ. இப்போ இதை சேர்த்திடலாம். கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவு. இப்போ இதை சேர்த்திடலாம். நீங்க சப்போஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை 1 கைப்பிடி அளவு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கசூரி மெத்தி 1 ஸ்பூன். இது காஞ்ச வெந்தய இலைங்க. இதை சேர்த்துனீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவு பொடி உப்பு, கடைசியா கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்ப இந்த எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம் இதெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு வாணலியை அடுப்புல வச்சுட்டு மூடி போட்டு 25 இருந்து 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இடையில அப்பப்போ ஓபன் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில பிடிக்காம பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கடலை எண்ணெய் சேர்த்திக்கலாம். திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப மூடி போட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. சிக்கனே உங்களுக்கு தண்ணி விட்டு நல்லா வெந்துடும். இப்ப 15 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சிக்கன் எப்படி தண்ணி விட்டு வெந்துட்டு இருக்குன்னு. நம்ம ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பியும் மூடி போட்டு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். டோட்டலா 30 நிமிஷம் ஆயிருச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், மூடிய திறக்கும் போதே கம கமன்னு மனம் வருதுங்க. பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்க வெந்துருச்சா வேகலையான்னு. எனக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. உங்களுக்கு சப்போஸ் வேகலை அப்படின்னா திருப்பியும் மூடி போட்டு 10 இருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளா கமகமனு வாசனையோட சிக்கன் வறுவல் ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டு கிச்சன்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை புதுவித ரெசிபியுடன் மீட் பண்றேங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.